ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சு ஸ்ட்ரீம்ஸ். பீடட் ஹேர் போ எப்படி நம்ம செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த போ செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்க மெட்டீரியலுங்கிறது பழைய ஃப்ராக்கில் இருக்கிற நெட் மெட்டீரியல் இருக்கும் இல்லைங்க, அதுதாங்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்திருக்கேங்க, இதுவும் பழைய பீட்ஸ் தாங்க. இது வச்சு தான் இந்த போவை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் போ செய்யறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தாங்க ஆகும். வாங்க சீக்கிரமாக போய் இந்த வீடியோவை பார்த்து இந்த ஹேர் போ செய்கிறோம், அசத்துறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி நான் எடுத்திருக்க மெட்டீரியலுங்கிறது நெட் கிளாத்து தாங்க எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ராக்கில் உள்ளார லேயர் வைப்பாங்கல்ல, அந்த நெட் கிளாத்து தாங்க எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி அயன் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட சென்டிமீட்டர் லெங்க்த்துன்னு பார்த்தா 28/40 சென்டிமீட்டர் லெங்க்த்தில் தான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதை எக்ஸாக்ட் ஹாஃபாக மடிச்சுட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணுங்க. வாங்க நம்ம இப்போ அயன் பண்ணியாச்சு. நான் எப்படி அயன் பண்ணியிருக்கேன்னா, எக்ஸாக்ட் சென்டர் ஹாஃப் அயன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதோடைய ஓப்பன் எண்ட்ஸ் இருக்கும்ல, அது உள்ளுக்க வச்சு மடித்து, அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது இப்படி வச்சு மடிச்சிருக்கேங்க. இது நல்லா அயன் பண்ணி எடுத்தனால அது அது பிளேஸ்லேருந்து நகராதுங்க. அதுக்கப்புறம் இது சென்டர் ஹாஃபாக மடிச்சிருக்கேங்க. மடிச்சுட்டு அதையும் நான் ஒரு அலிகேட்டர் கிளிப் வச்சு பின் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா 2 சைட்லேயும் நம்ம பீட்ஸ் போட போகிறோம். அதனால் 2 சைடுலேயுமே நான் பின் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இதுமாதிரி பாக்கெட் மாதிரி தெரியுது பார்த்துக்கோங்களேன். இதில் தான் நம்ம பீட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோங்க. அதுக்கப்புறம் 2த்துலேயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பீட்ஸ் போட பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்றுத்தில் அதிகமாகவும் ஒன்றுத்தில் கம்மியாகவும் இருக்க வேணாங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். மெதுவாக அந்த பீட்ஸை 2 பாக்கெட்லேயுமே ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ணிடலாம் பாருங்கள். இது மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதோட எக்ஸாக்ட் சென்டர் ஹாஃப் ஒன்று ரீசெக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது இப்படி ஒரு லெஃப்ட் சைடு இப்படி ஒரு மடிப்பு, ரைட் சைடு இப்படி ஒரு மடிப்பு, எதுக்குமே 2த்துக்குமே நடுவில் அலிகேட்டர் பின் வச்சு பின் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு நம்ம அங்கே பின் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பீட்ஸ் மாறி போகாமல் இருக்கிறதுக்காகவும், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் அங்கே அலிகேட்டர் கிளிப் வைக்கிறது. அதில் நம்ம ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி நம்ம இதை கோர்த்து எடுத்துக்கலாம். இது பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த த்ரெட்டை ஒரு சைடு பக்கமாக இழுத்திங்க அப்படின்னா நமக்கு போ ரெடி ஆகிடும். அதை சுற்றிட்டு அந்த நூலையும் நீடில் அண்ட் த்ரெட் வச்சே கட்டிக்கோங்க நல்லா. அப்போ தான் அது அதோட பிளேஸில் அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு சென்டர் பீஸ் நாம தாங்க ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன கில்ட் டியூப் எடுத்திருக்கேங்க. அது 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் டை பண்ண போகிறோங்க. இது மாதிரி சென்டர் பீஸ் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு ஏதாவது ஃப்ராக்லேயோ ஏதாவது பேண்ட்லேயோ நடு பீஸ் வச்சுருப்பாங்கல்ல, ஸ்டோன்ஸ் வச்சு, அது கூட நீங்கள் இந்த போவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு இல்லாததுனால நான் இது மாதிரி ரெடி பண்ணுறேங்க. நம்மக்கிட்ட இருக்க என்ன திங்ஸையுமே நம்ம இது மாதிரி ரீயூஸ் பண்ணால் அது ஒரு புது பொருளாக நாமளே யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அது கம்ப்ளீட் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணுறனால ஒரு சின்ன ரோஸும் கூட நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு சென்டர் பீஸ் எதுவும் கிடைக்காதனால தாங்க நம்ம இப்படி பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ராக்லேருந்து எடுத்த ஏதாவது ஒரு சின்ன பீட்ஸோ ஏதோ முத்து வச்சதோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது கூட இந்த ஓலை ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அது நம்ம இப்போ அலிகேட்டர் கிளிப்பில் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் அதுக்கு ஒரு தின் ஷீட் மாதிரி எடுத்துகிட்டு அது இது மாதிரி ஒட்டி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது நம்ம எந்த கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுங்க. டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே இருக்குங்க. அது ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக தாங்க நம்ம அப்படி செய்கிறது. நான் எல்லா தடவையும் சொல்கிறது அலிகேட்டர் கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு. இப்படி தாங்க அலிகேட்டர் கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம க்ளூ கன் வச்சு அலிகேட்டர் கிளிப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுருக்க போவோ என்னவோ அது ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணால் போதுங்க. ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க, நகரவே நகராது. அதுக்கு தாங்க நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணுறது. அதுமாதிரி நம்ம கையில் ஒட்டும், அது மாதிரி நம்ம பேஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணால் கையிலலாம் ஒட்டுங்க, அது மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. அதுக்காக தான் இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக ஒட்டிடும். ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சுருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. பாருங்கள், நம்ம ஹேர் போ எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிட்டோம் பார்த்தீங்களாங்க. நான் இப்போ தாங்க என்னோடய யூடியூப் ஜேர்னியை தொடங்கியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கண்டென்ட் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணுங்கிறது நான் தெரிஞ்சுக்க முடியும். இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் தேங்க்யூ. See you again in next video. Tata, bye bye.